இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் முதலாம் கற்பனையை நமக்கு கொடுத்தார். ஆண்டவர் ஒருவரே ஆராதிக்கப்படக்கூடியவர், சகலத்தையும் சிருஷ்டவரே ஜனங்களால் ஆராதிக்கப்படக்கூடியவர் என்பதை வலியுறுத்தும்படியாக சகலத்தையும் உண்டாக்கின கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இன்றைக்கு நாம் விசுவாச கூட்டத்தாரை அல்லது கிறிஸ்தவ உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நோய்க்கும் பார் பேய்க்கும் பார் என்று ஓடுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்நிய தேவர்களை நாடி ஓடுகின்ற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். குறி கேட்க செல்லுகின்ற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் புள்ளி சூனியம் ஏவல் போன்ற காரியங்களை செய்வதற்காக அந்நிய தேவர்களை நாடி ஓடுகின்ற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு தாயின் கர்ப்பத்தில் நம்மை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி அழைத்து கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிற அந்த அனுபவத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாதபடிக்கு நான் அவரையே தெய்வமாய் கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நாம் கர்த்தருடைய வசனத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்போம். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ரோமர் 1:25 நாம் பார்க்கிறோம், சிருஷ்டிகரை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். They worshipped and served the creature rather than the creator என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கு சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிற அநேகரை விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே நாம் பார்க்க முடியும். அறிந்தோ அறியாமலோ அல்லது தெரிந்தோ துணிந்தோ செயல்படுகின்ற நபர்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அநேகர் பரிதானம் வாங்குகின்றதை நாம் பார்க்கிறோம். பரிதானம் என்றால் லஞ்சம், எதற்கு எடுத்தாலும் லஞ்சம், எதற்கு எடுத்தாலும் கமிஷன். இந்த அடிப்படையிலே செயல்படுகின்ற ஒரு சில நபர்களை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். எனவே பொருளாசைக்கு சாய்ந்தார்கள். எரேமியா 8:10 நாம் வாசிக்கின்ற பொழுது, சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது, சாதாரணமாய் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வீட்டிலே அநேக வஸ்திரங்கள் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனாலும் சிலர் வஸ்திரத்தை வாங்கி குவிப்பதையும் சிலர் தினமும் ஒவ்வொரு வஸ்திரத்தை உடுத்துவதையும் நாம் யூடியூப் செய்தியாளர் மத்தியிலே சிறப்பாய் பார்க்க முடியும். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை, பொருளாசை. எசேக்கியேல் 33:31 நாம் வாசிக்கின்ற பொழுது, இவர்கள் கூடி வருகின்ற வழக்கத்தின்படியே உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகள் இப்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இன்றைக்கு பிரசங்கத்தை கவனிக்கிற கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே இது நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஆலயத்திற்கு சொல்லுகிறோம், ஆண்டவருடைய ஜனம் போல உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள், கர்த்தருடைய போதகர்கள், கர்த்தருடைய மேய்ப்பர்கள், எவாஞ்சலிஸ்டுகள் சொல்லுகின்ற வார்த்தையை கவனமாய் கேட்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் பொருளாசையை பின்பற்றி போகிறதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
இதில் கிட்டத்தட்ட 180% விலக்கல்ல. எல்லாரும் அப்படித்தான். பண்டிகை காலங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஐயோ, நம்மை சுற்றிலும் நிறைய ஏழைகள் இருப்பார்கள். அனுதின உணவுக்காக மிகவும் கஷ்டப்படுகிற நபர்கள் இருப்பார்கள். யாரையும் நாம் கண்டுகொள்வதில்லை. நம்முடைய வளத்தை பெருக்கிக் கொண்டு நம்மை அலங்கரிப்பதிலும் நாம் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு செய்கின்ற காரியங்களையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். வசனத்தை கேட்டும் இருதயம் பொருளாசையை பின்பற்றி போகிற ஒரு அனுபவம். கொலோசையர் 3:5 நாம் வாசிக்கின்ற பொழுது விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்று வேதம் சொல்லுகிறது. பொருளாசைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இன்னும் நாம் லோத்துவின் மனைவியை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, சோதோம் கொமோரா பட்டணங்கள் அழிக்கப்பட்ட பொழுது, நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்ட பொழுது, லோத்தின் மனைவி தான் வசித்த பட்டணத்தை திரும்பி பார்த்து உப்பு தூளானார். இன்றைக்கும் உலகத்தையே பார்த்து, உலகத்தையே சார்ந்து, உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், do not conform with the world but transform the world. You have to change the world என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவரை மாத்திரம் நாம் ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய் காணப்படுகிறோமா? பொருளாசையை பின்பற்றி கர்த்தரை விட்டு விலகி ஒருவேளை பொருளாசையினும் விக்கிரக ஆராதனையிலே விழுந்து கிடக்கிற ஒரு கூட்டமாய் காணப்படுகிறோமா? வேதத்தின் அடிப்படையிலே நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே மிகவும் உறுதியாய் காணப்படுவோம். சிருஷ்டியை தொழாமல் சிருஷ்டிகரை நாம் தொழுது கொள்ளுவோம். ஒருவேளை இந்த பொருளாசை இருக்குமே என்றால் நமக்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லை என்பதாக வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து, பரிசுத்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவரை தொழுது கொள்வோம். உலக பிரகாரமாய் காணப்படுகிற எல்லா காரியத்தையும் விட்டு விலகுவோம். நாம் அவரை தொழுது கொள்ளும்படியாகவே அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்ற உறுதிப்பாட்டை நாம் இன்னும் நம்முடைய மனதிலே பலமாய் கொள்ளுவோம். ஆண்டவர்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.